ஒரு நாட்டின் மன்னனாக இருப்பது சாதாரண விஷயமல்ல. அதிகாரம், செல்வம், படைபலம் என அனைத்தும் கையில் இருக்கும்போது அதையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஒரு சாதாரண பக்தனாக மாறுவது சாத்தியமா? பல்லவ பேரரசை ஆண்ட ஒரு மாமன்னன் சிவபெருமானின் மீது கொண்ட காதலால் தன் அரச பதவியையே தூக்கி எறிந்தார். அவர்தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான அய்யடிகள் காடவர். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பல்லவ மன்னர்களில் ஒருவர் இவர். காடவர் என்பது பல்லவர்களின் குலப்பெயர். இவர் வீரத்திலும் நீதியிலும் சிறந்தவர். ஆனால் இவரது உள்ளம் எப்போதும் சிவபெருமானின் திருவடிகளையே நினைத்துக் கொண்டிருந்தது. இந்த உலகத்து அரச பதவி நிலையற்றது, சிவபெருமானின் திருவடி நிழலே நிரந்தரமானது என்பதை உணர்ந்தார். உடனே தனது மகனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு காவியுடை தரித்து சிவயாத்திரையை தொடங்கினார். அய்யடிகள் காடவர் வெறும் பக்தர் மட்டுமல்ல, சிறந்த தமிழ் புலவரும் கூட. அவர் ஒவ்வொரு சிவத்தலத்திற்கும் சென்று அங்குள்ள இறைவனை போற்றி வெண்பா பாடினார். இவர் பாடிய பாடல்களின் தொகுப்புதான் க்ஷேத்திர திருவெண்பா. இது 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. அவரது பாடல்களில் ஒரு முக்கியமான கருத்தை பார்க்கலாம். மனித உடம்பு நிலையற்றது, முதுமை வரும் முன், காலன் உன்னை அழைக்கும் முன் சிவனை வணங்கு என்று மிக எளிமையாகவும் உருக்கமாகவும் பாடியிருப்பார். குறிப்பாக சிதம்பரம் நடராஜரை போற்றி அவர் பாடிய பாடல்கள் மிகவும் பிரபலம். வரலாற்று ஆய்வாளர்களின்படி புகழ்பெற்ற காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டிய ராஜசிம்ம பல்லவனின் முன்னோர்களில் ஒருவராக இவர் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஒரு மன்னராக இருந்து தமிழ் இலக்கியத்திற்கும் சைவ சமயத்திற்கும் இவர் ஆற்றிய தொண்டு ஈடு இணையற்றது. இவருடைய பக்தியை மெச்சியே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டத் தொகையில் இவரை போற்றி பாடியுள்ளார்.